பராசக்தி முதல் நாள் காட்சியிலேயே தியேட்டரில் நடந்த மேஜிக். இப்படியெல்லாம் கூட நடக்குமா? வெளியான சுவாரஸ்யமான சம்பவம். நண்பர்களே, சிவாஜி கணேசனையும் பராசக்தி திரைப்படத்தையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. வயது முதலே நாடகங்கள் நடித்து பல வருடங்கள் கழித்து சினிமாவில் நடிக்க துவங்கியவர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள். முகமான முதல் படமான பராசக்தி படத்திலே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி யார் இவர் என திரையுலகமே ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தியவர் தான் நமது சிவாஜி. அதன் பல திரைப்படங்கள் பல கதாபாத்திரங்கள் என ரசிகர்களின் மனதிலே இடம் பிடித்து விட்டார். என்றால் சிவாஜி, சிவாஜி என்றால் நடிப்பு என ஒன்றை ஒன்றும் பிரிக்க முடியாதபடி நடிப்பில் நவரசத்தையும் காட்டியிருக்கிறார். ஏழை, பணக்காரன், கூலி தொழிலாளி, மருத்துவர், வழக்கறிஞர், நீதிபதி, கடவுள் அவதாரங்கள் என இவர் போடாத வேஷங்களே கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். தான் இவருக்கு நடிகர் திலகம் என்கிற பட்டம் என்பது கிடைத்திருக்கிறது. வயது வரை சினிமாவில் நடித்திருக்கிறார் நமது சிவாஜி கணேசன். வயதான பின்னரும் முதல் மரியாதை, தேவர் மகன் போன்ற படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தார். இந்த நடிப்புக்கு இலக்கணமாக சிவாஜி கணேசன் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அதற்கு மறுப்புகள் எதுவும் சொல்ல முடியாது. நடித்து வந்த சிவாஜி 1952ஆம் ஆண்டு வெளிவந்த பராசக்தி திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாயிருக்கிறார். இப்படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்திருந்து இப்படத்தை கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியிருந்தார். அந்த காலத்தில் அதிகமான பக்தி படங்கள் வரும். ஆனால் பராசக்தியோ நாத்திய கருத்துக்களை பேசிய படமாக இருந்திருக்கிறது. ஏனெனில் அப்படத்திற்கு கதை வசனம் எழுதியது கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த 1952 அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வெளியாகி இருக்கிறது. முதல் காட்சியை ரசிகர்கள் பார்த்தபோது இப்படம் அவர்களுக்கு புதிய அனுபவத்தை கொடுத்தது. இப்படி படம் முடியுமா, இப்படியும் வசனங்கள் இருக்குமா என ஆச்சரியப்பட்டார்களாம். அதோடு வந்தால் எல்லோரும் எழுந்து வெளியே செல்வார்கள். ஆனால் பராசக்தி இடைவேளையின் போது 5 நிமிடத்திற்கு யாருமே எழுந்து போகவே இல்லையா. அப்படியே பிரம்ம பிடித்தது போல எல்லோருமே அமர்ந்ததுனாகலாம். இந்த தகவலை அப்படின்னா சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. உடனே சிவாஜி கணேசன் நம்முடைய நடிப்புக்கும் இவ்வளவு வரவேற்பு என்பது இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அன்றைய தினம் கண்ணீர் சிந்தி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது திரைப்படத்திற்கும் இன்ட்ரோல் என்பது வந்தால் கண்டிப்பாக அந்த நேரத்திலே வெளியிலே செல்லக்கூடிய நபர்கள் அதிகமானவர்கள் போவாங்க. ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அங்கே அமர்ந்து இருப்பாங்க. ஆனால் திரைப்படத்துடைய இன்ட்ரோல் என்பது முதல் காட்சி, முதல் ஷோ என்பது அந்த இன்ட்ரோல் என்பது விடப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்திலே 5 நிமிடங்கள் எந்த ஒரு நபருமே எந்திரிக்காமல் அப்படியே பிரம்மை பிடித்தது போல அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி சிவாஜி கணேசனுடைய நடிப்பு என்பது அந்த திரைப்படத்திலே அவ்வளவு பெரிய அளவிலே நடிப்பு என்பது இருந்திருக்கிறது. அந்த திரைப்படத்திற்கு பின்பு சிவாஜி கணேசனுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் என்பது குவிய தொடங்கியது அப்படின்னே கூட சொல்லலாம். 8 வருடத்தில் மட்டும் 64 திரைப்படத்திலே நடித்து கொடுத்தாராம் சிவாஜி கணேசன். அது எந்த கதையாக இருந்தாலும் சரி, எந்த கெட்டப்பாக இருந்தாலும் சரி, அதற்கு மறுப்பே தெரிவிக்காமல் நடித்து கொடுத்திருக்கிறார் சிவாஜி கணேசன். எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதற்கு உயிர் ஓட்டம் செய்யக்கூடிய வகையிலே அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடுவதுதான் நமது சிவாஜி கணேசனுடைய மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படியே சிவாஜி கணேசன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பா.